வணக்கம். நீங்க ஒரு கடை வைச்சுள்ளீர்களா? உங்க கடையில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், கியூஆர் வைச்சு எந்த ஒரு கமிஷனும் இல்லாம பணம் வாங்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்க, கூடுதல் கமிஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஸ்டார் ஈஸியில் புதிதாக வந்துள்ள யூபிஐ ஏடிஎம் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஹோம் பேஜிலேயே யூபிஐ ஏடிஎம்னு ஒரு மெனு இருக்கும். அப்படி இல்லைன்னா மினி ஏடிஎம் கிளிக் பண்ணால் உள்ள யூபிஐ ஏடிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 2 ரூட் இருக்குது. அது யூபிஐ ஏடிஎம் 1 பார்க்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நான் வந்து யூபிஐ 1 ஆன்போர்டிங் பண்ணணும். ஆன்போர்டிங் பண்ணுறதுக்காக கீழே இருந்தால் ஆன்போர்டிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நியூ ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி கீழே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களோட கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஏதாவது ஃபீல்டு மிஸ் ஆகிருந்ததுன்னா அதை மட்டும் ஃபில் பண்ணி ஆன்போர்டிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடதில் வந்து பார்த்துட்டோன்னா சிட்டி ஃபீல்டு வந்து மிஸ் ஆகிருந்தது, அதனால் அதை மட்டும் அந்த ஃபில் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஆன்போர்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஆன்போர்டிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்க்ரீனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா யூபிஐயில் வந்துடும். இப்போ பார்த்தோன்னா ட்ரான்சாக்ட் நவுன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களோட என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணி கஸ்டமர் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபுல்லாக கஸ்டமர் ஃபோன் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வித்ட்ரா கேஷ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோட் ஆகி ஒரு கியூஆர் கோடு ஓப்பன் ஆகிரும். இதில் பார்த்துட்டிங்கன்னா டைமிங் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமுக்கு முன்னாடி ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து சப்போர்ட்டட் பேங்க் அண்ட் சப்போர்ட்டட் ஆப்ஸோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கோடை வந்து என்னோடய யூபிஐ ஆப்பில் ஸ்கேன் பண்ணுறேன். இந்த டைமிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கணும். இப்போது என்னோடய ஜிபே ஆப்பில் இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கியூஆர் கோடு எக்ஸ்பயர்னு வந்துருச்சு மெசேஜ். இப்போ வந்து என்னோடய ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து வேலெட்டில் ஆல்ரெடி க்ரெடிட் ஆகிருக்கும். அது எப்படி பார்க்குறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்பயர் ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ண உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் காட்டுது பாருங்கள். இப்போ ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா என்னோடய அப்டேட்டில் பேலன்ஸ் இருக்குது. இந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்போர்ட்ஸில் வந்து ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இன்றைக்கி நான் வந்து 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் க்ரெடிட் ஆகிருக்குங்கிறதும் இதில் வந்திருக்கும். இதில் ஒரு நாளோட ட்ரான்சாக்ஷன் லிமிட்ஸ் எல்லாமே அவங்களோட பேங்கை பொறுத்து மாறுபடும். ஸ்டார் ஈஸி ரீட்டைலர்ஸ் எல்லாரும் இந்த புதிய சர்வீஸை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி மற்றும் ரீட்டெய்லர் ஐடி வழங்கிச் சென்று வருகிறோம். ஐடி தேவைக்கு தொடர்பு கொள்ளவும். 9994983480.